அன்பான சகோதரர்களுடைய தேவ பிள்ளைகளை கிறிஸ்துவின் மனவாட்டிகளை உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய கிருபையின் சமாதானமும் நம்மில் என்று உண்டாயிருப்பதாக ஆமென். இந்த நாளிலும் பரிசுத்தரை வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் இவன் இருக்க எனக்கு சித்தம். யோவான் 21 அதிகாரத்தில் 22வது வசனம். இங்கே இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்னாடி நடக்கிற காரியம். அவர்களுக்காக கடற்கரையிலிருந்து இரவெல்லாம் மீன் பிடிக்கிறார்கள், ஒன்றும் கிடைக்கல. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறார், வலது பக்கத்தில் வலையை போடுங்கன்னா. அப்போ அதிகப்படியான மீன்லாம் கிடைக்கிது. பின்பு அவர்கள் எல்லோரையும் கரைக்கு வந்த பின்னாடி அவர்களுக்காக தேவன் மீனை கொடுக்குறார், பொரித்த மீனை. இந்த காரியத்தில் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாம் புசிக்கிற வேளையில் இயேசு கிறிஸ்து தனியாக செல்லும்போது யோதுருவை அழைக்கிறார். பேதுரு பின்னாடி போகிறார். இங்கே பேதுரு போகும்போது அவருக்கு பின்பாகவே யோவானும் வருகிறார். அதான் இயேசு கிறிஸ்துக்கு அன்பாக இருந்த யோவான். அப்படி போகும்போது பேதுரு இயேசு கிறிஸ்துட்ட கேட்கிறார், நீங்கள் என்னை அழைத்தீர்கள், நான் வருகிறேன், இவன் வர காரியம் என்ன அப்படின்னு பேதுரு இயேசு கிறிஸ்துவோட கேட்கும்போது இயேசு சொல்கிறார், யோவான் 21 அதிகாரம் 22வது வசனம். அதற்கு இயேசு, நான் வரும் அளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். இங்கே நான் வரும் அளவும் இவன் இருக்க, அப்ப நான் வரும் அளவுன்னு இயேசு கிறிஸ்து சொல்றாருன்னா எந்த வருகையை அவர் சொல்லுகிறார்? இங்கே சொல்லப்படுற காரியத்துக்கு முன்பாக ஒரு சத்தியத்தை தேவன் யோவான் மேல் வைத்திருக்கிற சித்தம் முன்பாகவே ஒரு வெளிப்பாடு பாருங்க. யோவான் 21 அதிகாரத்தில் 7வது வசனம். அவர்கள் திரளான மீன்களை பிடித்து இழுத்து கொண்டிருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே யோவானுக்கு மட்டும் இந்த வெளிப்பாடு வருது. யோவான் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார். வசனம் 21:7. யோவான், ஆதலால் இயேசுவுக்கு அன்பா இருந்த சீசன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்ட உடனே தான் வஸ்திரம் இல்லாதிருந்தபடியினால் தான் மேல் சட்டையை கட்டி கொண்டு கடலிலே குதித்தான். இத்தனை சீசர் இருக்க வேளையில் யோவானுக்கு மாத்திரம் எப்படி அவர் கர்த்தர் என்று அறிந்து கொண்டார்? எந்த கண்களினால்? கர்த்தர் என்று அவருக்கு மட்டும் எப்படி வெளிப்பாடு வந்தது? இந்த காரியத்தை கொண்டு போய் 1 தெசலோனிக்கர் 4 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 16-17 வசனம். இங்கு இயேசு கிறிஸ்து நான் வரும் அளவுன்னு எப்போ சொன்னார்னா, இந்த ரகசிய வருகை. இப்போ உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு போனார். மீண்டும் மணவாட்டியாக சபையை நாம் எல்லோரையும் கொண்டு போவதற்கு அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறார். இந்த வார்த்தை தான் இது ரகசிய வருகை. 2ஆம் வருகை அல்ல. 2ஆம் வருகை உலகத்தை நியாயம் தீர்ப்பது. ரகசிய வருகை. இங்கே வசனம் பார்த்தீங்கன்னா 1 தெசலோனிக்கர் 4 அதிகாரம் 16-17 வசனத்தில் 16 வசனத்தில், ஏனெனில் கர்த்தர் தாமே, இந்த வருகை தாங்க உங்க யோவானுக்கு வெளிப்பட்டது. அவர் கர்த்தர் என்றாரே. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். இந்த இறங்கி வருகிறதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னது, நான் வரும் அளவும் இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவளோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய்
எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும். அப்ப யோவானுடைய காரியம் இதேதான். உலகப்புறமா மாமிசத்தில் யோசிப்போம். அப்போ யோவான் எங்க இருப்பார்? இயேசு கிறிஸ்து உயிர் தெரிந்து 2000 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, இன்னும் உயிரோடு இருப்பாரா? இப்போ இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிறார். விசுவாசம். அதே இயேசு கிறிஸ்தான உங்களுக்குள்ளே இருக்கிறார். கொலோசியர் 1:27 அந்த மகிமை உள்ள கிறிஸ்து உங்களுடனே கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அதுதான் சொன்னார், சதா காலங்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அப்போ உள்ள நம்மோடு இருக்கிற அந்த கிறிஸ்து ஜீவனோட தானே இருக்காரு. இன்னைக்கு நீங்களும் சரி, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே சரி, இயேசு கிறிஸ்து உள்ள இருந்து அவர் தான் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் தவிர நாம் அல்ல. கிறிஸ்துடைய சாயலாக நாம் இருக்கிறோம். ஆவியானவர் தான் நம்மை நடத்துகிறார். நம்முடைய ஆத்மாவுக்கு சொந்தக்காரரான தேவன் சகலமும் மூவரும் ஒன்றாக இருந்து நமக்குள்ள இருக்கிறாங்க. நாம் கிறிஸ்துடைய சாயலில் தான் இந்த பூமியில் உலாவிட்டு இருக்கிறோம். இதே காரியத்தின்படி தான் யோவானையும் இயேசு கிறிஸ்து கூறின வார்த்தை, நான் வரும் வரை இவன் இருக்க உனக்கு என்ன. சரி, இந்த நாளிலும் பரிசுத்தம் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்க தேவனே, உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாதாக. ஆமேன்.